திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனை, ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதுதல், நமச்சிவாய என்று சொல்லி மகிழுங்கள். நமச்சிவாய என்று சொன்னாலே அடுத்து நிகழக்கூடிய நல்ல சொற்கள், நல்ல செயல்களெல்லாம் நிகழும். ஆக நல்லதையே நினைத்து நல்லதையே கூறி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் கவலையே வேண்டாம். நமச்சிவாய சொல்லுங்கள், நலம்பல பெறுவீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 2ஆம் திருமுறையிலிருந்து திருக்கோழம்பம் என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, திருக்கோழம்பம் என்னும் திருத்தலமானது மயிலாடுதுறை கும்பகோணம் தொடர்வண்டி பாதையிலே நரசிங்கன்பேட்டை என்ற தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து தென்கிழக்கே 5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது இந்த திருத்தலம். திருவாவடுதுறையிலிருந்தும் செல்லலாம். அங்கிருந்து தெற்கே சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது திருக்கோழம்பம். இது காவிரியினுடைய தென்கரை தலங்களிலே 35வது திருத்தலம். இறைவனுடைய திருப்பெயர் கோகிலேஸ்வரர். இறைவியினுடைய திருப்பெயர் சௌந்தரநாயகி. இந்திரனால் குயில் உருவமாக சபிக்கப்பெற்ற சந்தன் என்ற ஒரு அசுரன், சந்தன் என்று ஒரு வித்யாதரன் குயில் உருவமாக ஆக்க யார்? இந்திரன். அதனாலே அந்த சந்தன் குயில் உருவமாக வந்ததுனால இங்கு வந்து இறைவனை வழிபட்டு பழைய உருவம் எய்தினான். அதனால சுவாமிக்கே பெயர் பாருங்க, கோகிலேஸ்வரர். இந்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசராலும் பாடப்பெற்ற பெருமை வாய்ந்த திருத்தலம். இதற்கு 2 பதிகங்கள் உள்ளன. திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறை 13வது பதிகம் திருக்கோழம்பம். 4வது பாடல் பெருமானிடத்தில் விண்ணப்பித்தல் வேண்டும். சடையானை தன் மலரான் சிரம் ஏந்திய விடையானை வேதமும் வேள்வியும் ஆய நன்குடையானை குளிர் பொழில் சூழ் திருக்கோழம்பம் உடையானை உள்குமின் உள்ளம் குளிரவே. உள்ளம் குளிர உள்குமின்னர். சடையாய், அதாவது மேகமாக இருந்து மழை பொழிபவன் யாரு? நம்பெருமான். மேகமே அவன்தான். மனம் கமழ்கின்ற கொன்றை மலராலே தொடுக்கப்பட்ட மாலைகளை அணிந்தவன், கொன்றை மாலையை அணிந்தவன். அதனாலே அவன் கொன்றை ஆண்டி. உமையை ஒரு பாகமாக கொண்டு மகிழ்ச்சி மிக்கவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட புகழை உடையவன். செறிந்த பொழில்கள் சூழ்ந்த திருக்கோழம்பத்தை தன் ஊராக கொண்டு அந்த திருத்தலத்தை உகந்து உறைபவன். உங்களுடைய துன்பங்களை எல்லாம் நீங்க வேண்டுமா? கவலைப்படாதீர்கள், அவனை ஏத்துங்கள். அதான் உள்குமின் என்பது ஏத்துங்கள் என்று பொருள். காரான் மேகமாக இருக்கக்கூடியவன், கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான். போது பூ தார் என்பது மாலை,
தார் தையல் தையல் யார் இங்கே? பாலாம்பிகை. பாலாம்பிகை தன்மை உடையவன், சடையை முடியை உடையவன், குளிர்ந்த தாமரை மலரிலே விளங்கக்கூடிய பிரம்மாவினுடைய தலையோட்டை கையிலே ஏந்திய விடை ஊர்தியன், விடையிலே ஊர்தியை ஏறி வருகிறான். வேதமும் வேள்வியும் நன்மைகள் உடையவன். குளிர்ந்த பொருள் சூழ்ந்த திருக்கோழம்பத்தை தனக்கு ஊராக உடையவன். அவனை உள்ளம் குளிர நினைவீர்களாக. அவனை ஏத்துமின் உங்களுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளம் குளிர உள்குமின் என்றார். சடையானை தன்மலரான் சிரம் ஏந்திய, தன்மலரான் சிரம் பிரம்மகமாலாங்க. சடையானை தன்மலரான் சிரம் ஏந்திய விடையானை, வேதமும் வேள்வியும் ஆய நன்குடையானை, குளிர் பொழில் சூழ் திருக்கோழம்பம் உடையானை, உள்குமின் உள்ளம் குளிரவே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கோழம்பம் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானினுடைய பேராற்றல் மிக்க பெருமானின் பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.